நீங்க என்ன அசால்ட்டா சொல்றீங்க? சதீஷ் நீ பேசுப்பா. அஜித் மாதிரி அப்படிதான் பேசவே மாட்டோம்னா மக்கள் எங்களை அப்படியே திரண்டு வந்து என் குழந்தை பிறந்த உடனே என்னோட பிறந்த மண்ணுக்கு நான் அவளை கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணேன். அதனால நான் இப்போ வந்து என்னோட பிறந்த மண்ணுக்கு அவளை கூட்டிட்டு போறேன். மண்ணியா பிறந்த கூத்தாண்டவர் ஆலயத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கோம் நாங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டேய் வாய் தந்து பேசுறா. இன்னைக்கு மௌன விரதம். மௌன விரதமா? ஏன் அது வந்து வா இன்னைக்கு vlog தரமா இருக்க போகுது. தரமா இருக்கு. ஏன்னா மச்சான் சைகையிலே பேசுவான். ஆமா கண்ணிலே வேடி பேசுவான். அதுதான் சதீஷ் பேசுவாரான்னு எவ்வளவு பேர் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன அசால்ட்டா சொல்றீங்க? சதீஷ் நீ பேசுப்பா. அஜித் மாதிரி அப்படிதான் பேசவே மாட்டோம்னா மக்கள் எங்களை அப்படியே திரண்டு வந்து கூச்ச நாச்சோன்றதே எங்க அண்ணனுக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன்ல. ஜிகே விலாக்ஸ் நேர்லாம் நம்மளுடைய குடும்பம் மாதிரி. அதனால இதுல என்ன சதீஷ் என்னடா 7 பேரும் உன்னா கிளம்பிடுறீங்க இவளை கூப்பிட்டுன்னு கேட்பாங்க. இப்போ ஓகே அம்மு, அதுக்கு பதில் என்ன தெரியுமா? நான் என் குழந்தை பிறந்த உடனே என்னோட பிறந்த மண்ணுக்கு நான் அவளை கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணேன். அதனால நான் இப்போ வந்து என்னோட பிறந்த மண்ணுக்கு அவளை கூட்டிட்டு போறேன். மண்ணியா பிறந்த எங்க அம்மா மேலேருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. டொயங்குன்னு வந்து உங்க கண்ணை குத்துறாங்களா இன்னைக்கு நைட்டு அந்த வீடை கிராஸ் பண்ணி தான் போவோம். உங்க பின்னாடியே வந்து குத்த போறாங்க. கண்ணு மூடிப்பேன். எழுப்பி அனு அப்படின்னு எழுப்பி டிங்குன்னு குத்துவாங்க. பார்த்துட்டே இருங்க. திஸ் vlog is all about என்னோட பிறந்த மண்ணுக்கு போறது தான் வந்து பிறந்ததை தூக்கிட்டு போறோம். ஆமா அதுதான் குடும்பமாக கிளம்பிட்டோம். இது பாப்பாக்கு ஏதோ புதுசா இது வந்து பாசிஃபயர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சில பேர் அதுக்குள்ள ஹனி மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. இது சும்மா ஒன்றுமே இருக்காது. அவள் சும்மா என்னடா இது அப்படின்னு யோசிச்சுன்னு இருப்பா இப்போ படுத்துக்கிட்டு. அடம் பிடிக்காம இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ பாரு அவள் பாரு இது வரைக்கும் அவள் இவ்வளோ வேகமாக அவள் வாய் அசைஞ்சது கிடையாது. அவ்வளோ வேகமாக கையெல்லாம் கட்டிட்டு வேற குடிச்சுன்னு இருக்கா. மேனஸ் தெரியுது குழந்தை. ஆமாம் அதுதான் அதான் இப்படி உட்காந்துக்கிட்டு அவள் வந்து குடிக்கிறா. பட்டு வணக்கம் சொல்லு பட்டு. ஜிகே விலாக்ஸ் மக்களுக்கு நம்ம வீடியோலயே ஒரு இமேஜ் நல்லா ஜூம் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பாரு ஒருத்தர். ஐயோ கண்ணாடி போட்டு கிராமத்துக்கு யாரா கிராமத்துக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு வந்து எல்லாரும் இன்னைக்கு பார்க்க போறாங்க. இன்னமும் கூட கொஞ்சம் வெளிச்சம் வந்து விட்டது. கார்ல கூட வெளிச்சம் வந்துருச்சுங்க. ஆனா எங்க அண்ணோட வாழ்க்கையில தான் இன்னும் ஒரு வெளிச்சம் கூட வரல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்ன மச்சான் தேவையில்லாத கண்டென்ட்லாம் மச்சான் எடுத்து வராங்க. அதுக்குதான் உங்க அம்மா வாழ்ந்த இடத்துக்கு போய் அந்த சாமியை கும்பிட்டுட்டு வருவாங்க. நல்லது சொல்லனா நல்ல ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வரோம். தெரியுமா? நாளே நாள்ல மக்கள் பாப்பாங்க இவனுக்கும் எங்க போனாலும் பொண்ணு பொண்ணு எல்லாம் vlog இதா சொல்லிடுறீங்கடா. என்ன இல்லையோ அதுதானே கேட்பாங்க. நீ சொல்லாம என்ன நினைக்கிற? ஆல்ரெடி நீ ஒரு வாட்டி எங்க கிராமத்துக்கு வந்திருக்க. இங்க ஒரே பொல்யூஷன், சத்தம், பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எல்லாமே இங்க இருக்கும். ஓகே. அங்க நிசப்தமா இருக்கும். ஆக்சுவலா மத்தியானம் 1:30-2 மணிக்கு வந்து ஊட்டி கொடைக்கானல் தான் குளிரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க ஊர் குளிரும். ஏன்னா அதை நான் அன்னைக்கு வந்து ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு குளிர் எதிர்பார்த்து தான் போய்கிட்டு இருக்கு உங்க ஊருக்கு வேகமா. ஓகே. என்ன ஒண்ணு அப்ப போன குளிர் காலம் வெயில் காலம். இப்ப வந்துட்டு திட்டுவான் என்ன இங்க குளிரோன்னு நினைச்சேன் குளிரவே இல்லை அப்படின்ட்டு. ஏதாவது எழுதிக்கட கூடவே ஒரு ஐஸ் கட்டி வருது. அப்புறம் தேங்க்ஸ்மா. இதெல்லாம் அப்படியே அப்படியே அவாய்ட் பண்ணி என்ன இது பண்ணிடுவானுங்க. அந்த பீர் ஃபேக்டரி மோர் ஃபேக்டரின்னு இருக்காங்க. பாயிண்ட் குடிச்சிருக்கியா மச்சான்? எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. மினி பீர் ஒன்லி ஹாட் தான். ஹாட்டும் இல்லைன்னு எந்த பழக்கமும் கிடையாது. அந்த சொல்வதெல்லாம் உண்மையில ஒரு அம்மா சொல்லுவாங்களே நல்ல பையன் சார் ஆனா என்ன கஞ்சா மட்டும் தான் அடிப்போம் அந்த மாதிரி. நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? ஓகே முதல்ல எங்க போறோம் அண்ணா? வந்து நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு டிஃபன் மட்டும் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாமா? ஓகே டன். ஓகே டன்.
ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே வந்து செலவு பண்ணக்கூடாது, ஷாப்பிங் போகக்கூடாதுன்னு நான் வந்து ஒரு வெறியோடு வந்து கடைசியில் முதல் ஸ்டாப்பிங்கு ஷாப்பிங்க்கு வர மாதிரி ஆயிடுச்சு. லைக் ஆம்பூரில் வந்து லெதர் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. லெதரோட ஷூஸு, லெதர் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரு வேஸ்ட் பேக் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வாங்கணும்னு ஆசை. நாங்கள் 2 பேர் பேராக ஒரே மாதிரி வேஸ்ட் பேக் வந்து இப்போ வாங்கி போட்டு குர்ஸ்லாப்பட்டிலே அதை போட போகிறோம் அந்த பேக். ஓகேவா? இங்கே வர கவர் இருக்கா, அதை காலில் மாட்டிக்கொண்டு அந்த மாதிரி மழை பெஞ்சாலும், ஏன்னா எனக்கு லெதர் வாங்கினா மழை பெஞ்சா அடுத்த நாள் போட முடியல, அதனால வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது ஷூ வேணும். என்ன சொல்றேன், மழையில வெளியே போகாதடா. ஆஃபீஸ்க்கு யார் போவாங்க? ஆஃபீஸ் போகணும் சார். இருக்கா அந்த மாதிரி என்ன கண்டுபிடிக்கலையா? என்னமா இது? என்னது? என்ன பண்ணாங்க? சாரா பெரியப்பா. சாரா 1 லட்ச ரூபா கட்டு உடச்சு போடுங்க. இது குட்டிக்கு அந்த மாதிரி தான் பாக்குறாங்க. எல்லாம் புதுசா இருக்கு. எல்லாரும் சுத்தி போட்டாங்க. எல்லாருக்கும் திருஷ்டி தான். எல்லா ஊரெல்லாம் போய் வரீங்கல்ல. ஹலோ, எங்க வந்திருக்கோம்? நம்ம எங்க வந்திருக்கோம் பட்டு? மிட்டூருக்கு வந்திருக்கோம். தாத்தா வீட்டுக்கு. கூத்தாண்டவர் ஆலயத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கோம் நாங்க. எதுக்காக இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்றது முக்கியமாக சொல்லணும். ஆக்சுவலாக இங்கேருந்து பக்கத்தில் தான் காயத்ரி வீடு. இப்போ நாங்கள் ஒரு ஃபோட்டோ காட்டுறோம் பாருங்க. அந்த ஃபோட்டோ பின்னாடி இருந்தது தான் காயத்ரி வீடு.
அவ்வளோ பெரிய இடம். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு கடை எல்லாமே வந்துட்டாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்துட்டாங்க. அது யாரும் எடுத்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் இந்த கோயிலுக்கு அவங்க அம்மாவோட வரும்போது அவங்க வந்து நடிச்சிருந்தாலும் ஒரு கட்டு காசு எடுத்து அப்படியே நாங்க போடணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம். அதுக்காக தான் இன்னைக்கு மெயினா நாங்க இந்த கோயிலுக்கே வந்தோம். அவங்க அம்மா இருக்கும்போது அவ வந்து அந்த மாதிரி அம்மா இருக்கும்போதே அது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா. பட் அவங்க குட்டி அம்மா வந்திருக்காங்க. இப்போ அந்த குட்டி அம்மா அவங்க கையால போடணுன்றது இப்போ நிறைவேற்ற அந்த விஷயம் பாருங்க. 0077 கையெடு. குச்சி போடம்ல, உள்ள போடு உள்ள போடு உள்ள போ. உள்ள தள்ளு கைத்து தள்ளு. தேங்க்யூ. உள்ள போல பாரு தள்ளி. பாட்டியோட ஆசைய இந்த கோயில வந்து நிறைவேற்றிட்டாங்க. முடிஞ்சிருச்சு. இனி இனி எங்க அம்மாவோட ஆசை, இந்த பாட்டியோட ஆசையெல்லாம் நிறைவேற்று. நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும். இந்த அம்மா டாக்டர் நல்லா படிச்சு ஆரோக்கியமா இருந்தாலே போதும். ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பாய்.